Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, ஈவன் ரைஸ் அண்ட் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக செய்யக்கூடிய ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதை வச்சு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4-5 துண்டு பட்டை, கருவேப்பிலை கொஞ்சம், ஏலக்காய், கிராம்பு. இது லேசாக ரோஸ்ட் ஆகட்டும். அடுத்து நான் 1/2 kg மட்டனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 250 கிராம்ஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 3லேருந்து 4 மீடியம் ஆனியன் கரெக்டாக இருக்கும். ஆனியன் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனியன் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஆனியன் லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான மசாலா தான். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. ஸோ இந்த மல்லித்தூள் தான் நமக்கு குழம்ப நல்லா சேர்த்து கொடுக்கும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மசாலாலாம் பேர்ன் ஆகாத அளவுக்கு லேசாக கலந்து விட்டுருங்க. மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நம்ம வதக்கிப்போம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டோட அவுட்டர் லேயர் கலர் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இட் ஸ்டார்டட் குக்கிங். ஸோ நம்ம இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி சேர்த்துப்போம். இந்த மட்டன் பீசஸ் எல்லாமே நல்லா டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம்.
ஸோ ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாங்குகிற மட்டன் உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் விசில்ஸில் எவ்வளோ நேரத்தில் வேகும் அப்படின்ட்டு. ஸோ அக்கார்டிங்லி நீங்கள் அதை வேக வச்சுக்கோங்க. ஃபார் பிகினர்ஸ் மினிமம் 5 to 6 விசில்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதை ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து மட்டன் குக் ஆகிடுச்சான்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை வேகலை அப்படின்னா கூட ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. என்னோட பீஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மீதியை சேர்க்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகிறது இந்த பெப்பர் அண்ட் ஜீரா பவுடர். இதை வந்து ஈக்குவல் குவான்டிட்டி ஒரு டீஸ்பூன் வந்து மைல்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப இதை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ மட்டன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. பிகினர்ஸ் கூட இந்த ரெசிப்பியை ஈஸியாக செய்யலாம். இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை, எக் தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா, ரைஸுக்கு அண்ட் பிரியாணிக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் நம்ம இதில் தேங்காய் சேர்க்கலை. ஸோ இட் கோஸ் வெரி வெல் வித் பிரியாணி ஆல்சோ. ஸோ நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.